அன்புக்குரியவர்களே, இதற்கு முந்தைய வேத வகுப்பிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் எதை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டலாம் என்கிறதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கிறது, அவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. அந்த விசுவாசத்திலே நாம் நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைய முடியும் என்கிறதை குறித்து மேன்மை பாராட்டலாம் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறதை நாம் வாசித்தோம். மட்டுமல்ல, அப்படி ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு வருகிற உபத்திரவத்தை குறித்து கூட உபத்திரவம் என்று சொல்லி துவண்டு போகாமல் அதை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்கிறதாக பவுல் நமக்கு ஆலோசனை தருகிறார். கண்டிப்பாக தேவ மகிமை அடைவோம். ரட்சிக்கப்பட்ட மனிதன் கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களுமின்றி தேவ மகிமையை அடைவது நிச்சயம். அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். இது ஒரு நம்பிக்கை, அப்படித்தானே? இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கொண்டிருப்பதை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை ஏமாற்றாது. சிலர் சொல்வது போல இல்லை, சில வாய்ப்பு உண்டு. அந்த நம்பிக்கை, நீங்க கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை, அதாவது ரட்சிக்கப்பட்டவன் தேவ மகிமை அடைவது நிச்சயம் என்கிற அந்த நம்பிக்கை, அது சில வேளைகளிலே வெட்கப்படுத்தும். காரணம், எல்லாரும் தேவ மகிமை அடைய முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை என்கிறதாக எல்லாம் சிலர் சொல்லுவார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட மனிதன் அதை இழந்து போவான், அது 100% சாத்தியமில்லை என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள் அல்லவா? அவர்களை முகத்தில் அடித்தது போல போல் சொல்லுகிற காரியம், அந்த நம்பிக்கை ஒருபோதும் ஏமாற்றாது, அது வெட்கப்படுத்தாது. தேவ மகிமை நாம் அடைவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு மனிதனை வெட்கப்படுத்தாது. காரணம் ஏன் தெரியுமா? அது நம்மேல் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அல்ல, நம்முடைய செயலின் மேல் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, அப்போ இது மனிதனுடைய செயலினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு மனிதனுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அப்போ நாம் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை குறித்து நாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம் தேவ மகிமை அடைவது நிச்சயம் என்று சொல்லி மேன்மை பாராட்டும் போது அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. கண்டிப்பாக தேவ மகிமையை அடைவோம், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, தேவ மகிமையை சில வேளைகளில் அடையாமல் இழந்து போவார்கள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. காரணம், இந்த நம்பிக்கையை ஏமாற்றாது. ஏன் தெரியுமா? அது மனிதன் நான் என்னுடைய செயலின் மேல் வைக்கிற நம்பிக்கை இல்லை. காரணம், அதற்கு காரணமே தேவன். நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயங்களில். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அப்போ நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிற அவர் மூலமாக, அவர் மூலமாக நம்மிடத்திலே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனா இங்கே தேவனுடைய செயல் அங்கே காணப்படுகிறதுனால் இந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒரு தனி மனிதன் அல்ல, அவனுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார், அவர் நடத்துகிறார், அவர் தன்னுடைய அன்பை மனிதனுக்குள்ளாக இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். அப்போ இவ்வளவு செயல்களை தாண்டி அந்த மனிதன் கொண்டிருக்கிற நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்த முடியாது. ஆகவே தைரியமாக என்னது மேன்மை பாராட்டலாம். நம் பாவிகளாக இருக்கும் போதே நம்மை அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்போ பாவிகளாக இருக்கும் போதே நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாக்கினவர். இப்போ நம்ம ஒப்புரவாக்கப்பட்ட பின் தேவனுடைய கோபாக்கனையிலிருந்து, அந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம், அது உறுதியான ஒரு செயல் என்று சொல்லி பவுல் எங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து இதை எப்படி என்று சொல்லி பவுல் நிரூபிக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக இது எப்படி சாத்தியம் என்கிறதை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆதாமோடு கூட ஒப்பீட்டு செய்து அதை நிரூபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனிடத்திலே சேரும் சாக்கியத்தை பெற்றோம். அதாவது தேவனிடத்திலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்து மூலமாக. இந்த ஒப்புரவாகுதலை பவுல் எப்படி கம்பேர் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஒரே மனுஷனாலே பாவம், அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரே மனிதன் ஆதாம் மூலமாக பாவம் உலகத்திலே வந்தது. முதல் மனிதன் ஆதாம் தான். அந்த முதல் மனிதன் மூலமாகவே உலகத்திலே, இந்த பூமியிலே பாவம் உள்ளே வந்தது. இந்த பாவத்தினாலே மனிதர்களுக்கு மரணம் உள்ளே வந்தது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்துட்டார்கள். ஆக எல்லா மனிதர்களும் மரணம் அடைகிறார்கள்.
இதை போல அந்த ஒரே மனிதன் மூலமாக பாவம் வந்தது, அந்த மனிதன் மூலமாக மரணம் வந்தது. அதை தொடர்ந்து எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறார்கள், எல்லா மனிதர்களும் மறிக்கவும் செய்கிறார்கள். இதை போல இதுவும் ஆயிற்று. எப்படி? ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாருக்கும் அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய எல்லா பிள்ளைகளும் நீதிமானாக மாறுகிறார்கள். ஒரே மனிதன் மூலமாக, ஆதாம் என்கின்ற மனிதன் மூலமாக அவனுடைய சந்ததிகள் எல்லாரும் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் அல்லவா? அதே போல அதே விதமாக இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய சந்ததிகள் எல்லாரும் தேவனிடத்தில் அங்கு ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். அங்கேயும் ஒரே மனிதன், இங்கேயும் ஒரே மனிதன். அதாவது கடவுள் மனிதனாக வந்தார். அப்ப அந்த அடிப்படையிலே இவர் மூலமாக எல்லாரும் ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் இந்த உலகத்திலே இருந்தது. உதாரணத்திற்கு நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதிலே பலவிதமான கட்டளைகள், கிட்டத்தட்ட 613 கட்டளைகளுக்கு சின்ன பிரித்து சொல்ல வேண்டும் என்றார். அப்போ இப்போ இவ்வளவு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ இந்த கட்டளைகளை ஒருவன் மீறும் போது அவன் அந்த கட்டளையை மீறுகிறான். மீறுதல் தான் பாவம். கட்டளையை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். சரி, இப்போ இந்த கட்டளைகள் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. என்னது? அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு கட்டளை தான். இந்த பழத்தை, எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளை. அப்ப அதை மீறினதுனால் அவன் பாவம். மோசே மூலமாக கட்டளை கொடுக்கப்படுகிறது நியாயப்பிரமாணம், பல விதமான கட்டளைகள். அப்போ இந்த கட்டளைகளை மீறும் போது அவர்கள் கட்டளை மீறுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, சட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக பாவம் உலகத்திலே இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாதபடியால் அது எண்ணப்பட முடியாது. இது பாவம் என்று சொல்லி எண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ரோடு இருக்கிறது. அந்த ரோட்டு சைடில் வண்டி பார்க் பண்ணினால் அது மற்ற வருகிறவர்களுக்கு இடைஞ்சல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே இட நெருக்கடி உள்ளாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சரியான செயலா என்று கேட்டால் சரியான செயல் கிடையாது. ஆனால் அந்த செயலை செய்கிற அந்த அப்படி பார்க் பண்ணுகிறவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதே வேளையிலே அந்த இடத்திலே ஒரு போர்டு வைக்கப்படுது, இங்கே நோ பார்க்கிங், இந்த இடத்துல வாகனத்தை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி போர்டு வைத்த பிறகு அந்த இடத்துல வாகனம் நிறுத்தினா தைரியமாக ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ அதற்கு முன்பதாகவும் அந்த மனிதர் செய்கிறது தவறு தான். ஒரு காரணம் என்ன? மக்களுக்கு ஒரு இடைஞ்சலை உண்டாக்குகிறார். ரோட்டு ஓரத்திலே கிடைக்கிற ஒரு சின்ன இடத்துல அவர் நடக்கிறவர்களுக்கு அது ஒரு இடைஞ்சல் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அது அந்த இடத்துல அப்படி ஒரு சட்டம் இல்லை. கேட்டால் இப்போ இங்கே நோ பார்க்கிங் போர்டு கிடையாது என்று சொல்லிவிட எஸ்கேப் ஆகிவிடலாம். ஆனால் நோ பார்க்கிங் போர்டு வைத்த பிறகு அந்த மனிதன் அந்த இடத்துல பார்க் பண்ணினால் அது ஒரு பாவமாக, குற்றமாக கருதப்படும். அவருக்கு என்ன செய்யலாம்? அதற்கான தண்டனை, ஃபைன் போட்டு விடலாம். அதே போலத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் இந்த உலகத்திலே பாவம் இருந்தது. மனிதர்கள் பாவங்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் என்ன செய்ய முடியாது? அதை கணக்கிலே கொள்ள முடியாது. காரணம், அவர்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள்? சிம்பிளாக, இதெல்லாம் தவறா, சட்டம் கொடுக்கப்படவில்லையே, இப்படி சட்டமே இல்லையே என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு ஒருவனும் சொல்ல முடியாது. சட்டம் கொடுக்கப்பட்டது, இந்த சட்டத்தின்படி நீ குற்றவாளி. ஓய்வு நாளை மீறுகிறாயா? ஓய்வு நாளிலே நீ வீட்டில் இருக்காமல் ஏதாவது வேலை செய்கிறாயா? சரி, அப்போ இந்த சட்டத்திலே ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் இருக்கிற இந்த சட்டத்தை நீ மீறிவிட்டாய், நீ இப்பொழுது பாவி என்று சொல்லி குற்றப்படு. இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சுறா மீன் சாப்பிட்டு ஒருவன் சாப்பிடுகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த சட்டத்தின்படி, சட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் குற்றவாளி இல்லை. சுறா மீன் சாப்பிடலாம், எந்த மீன் வேண்டாலும் சாப்பிடலாம். அந்த சட்டம் கொடுக்கப்பட்ட பின்பது செதில் இல்லாத மீன்களை சாப்பிடக்கூடாது சட்டம் இருக்கிறது. நீ செதில் இல்லாத மீனை சாப்பிட்டு விட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய். அப்போ சட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகத்திலே பாவம் இருந்தது. ஆனால் அது பாவமாக எண்ணப்படாது. ஒரு சட்டம் கொடுக்கப்படும் போது அது பாவமாக எண்ணப்படும். உடனடியாக கேட்கல. அப்போ மோசே மூலமாக சட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக யாருமே பாவம் செய்யவில்லையா, அல்லது யாரையும் பாவியலாக ஆண்டவர் எண்ணவில்லையா என்று கேட்கலாம்.
அல்ல. பவுல் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நிரூபிப்பதற்காக பேசுகிறார். உண்மையிலேயே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் மனிதர்கள் செய்த பாவங்கள் எண்ணப்பட்டது. எந்த அடிப்படையில் தெரியுமா? காரணம் அவர்களுக்கும் சட்டம் கொடுக்கப்பட்டது. மோசே வழியாக சட்டம் எழுதி கொடுக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு அவர்களுடைய மனசாட்சியிலே சட்டம் கொடுக்கப்பட்டது. உதாரணத்திற்கு காயின் தவறு செய்கிறார். காயின் தவறு செய்தோமோ ஆண்டவரே சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்போ நீ ஏன் எரிச்சல் கொள்ளுகிறாய்? அப்போ எரிச்சல் பாவம், எரிச்சல் கொள்ளக்கூடாது, நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். இதெல்லாம் காயினுக்கு சொல்லப்பட்டது, கட்டளையாக கொடுக்கப்பட்டதுதான், எழுதி கொடுக்கவில்லை, அவ்வளவுதான். சட்டம் ஒரு புக்காக இல்லை. ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லி இருக்கிறார். அதை மீறும் போது அவனுடைய பாவம் எண்ணப்படும் அல்லவா? இப்போ இதே போல உலகத்திலே எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் அவர்களுக்கு தெரியும். காரணம் இதைத்தான் ரோமர் புத்தகத்திலே 2-3 அதிகாரத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். எல்லா மனிதர்களும் பாவிகள் என்று சொல்லி பவுல் நிரூபிக்கிறார். மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி ஒருத்தன் சொல்லுகிறார் என்று சொன்னார், தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கும் போதோ அல்லது குடும்பத்தில் யாராக ஒருவன் கண்டிக்கிறார் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் கண்டிப்பார்? இது தவறு என்று சொல்லி கண்டிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அது தவறு என்று தெரிந்ததனால் தானே கண்டிக்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக ஒருவன் கண்டிக்கிறார் என்று சொன்னாலே அவனுக்குள்ளாக ஒரு சட்டம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று பொருள். அந்த அடிப்படையிலே அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் மீறும் போது அவன் குற்றவாளியாக மாறுகிறான். அப்போ அந்த அடிப்படையில் யாருமே என்ன சொல்ல முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு சட்டம் தரவில்லை, அதனால் என்னுடைய நான் பாவி இல்லை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஏதோ புத்தகங்களிலே சட்டம் கொடுக்கப்படுகிறது. மோசே வழியாக அது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு புத்தகமாக அல்லது எழுதியே கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஏகப்பட்ட சட்டங்கள் கொடுக்கப்பட்டது, அளவு கடந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ சட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவும் உலகத்திலே பாவம் இருந்தது. அந்த பாவம் கருதப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு ஒரு சிறு குழந்தை ஏன் மரிக்கிறது? பாவம் உலகத்தில் பிரவேசித்ததனால் எல்லாரும் பாவம் செய்கிறதுனால் மரிக்கிறார்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒரே மனுஷனாலே பாவம் வந்தது, அந்த பாவத்தினாலே மரணம் உண்டாது. ஓகே, அந்த ஒரு மனுஷன் மரித்து விடுறான், அந்த மனுஷன் மூலமாக பாவம் வந்தது, அந்த மனுஷன் மரித்து விட்டான். ஓகே, அப்போ எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறபடியால் எல்லாரும் மரிக்கிறார்கள். அப்போ யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் மரிக்கிறார்கள். ஓகே, அப்போ சிறு குழந்தைகள், நன்மை தீமை அறியாதவர்கள், அப்போ அவர்கள் ஏன் மரிக்கிறார்கள்? அவர்கள் பாவம் செய்வதில்லையே. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு இப்படி வாழ்ந்திருப்பார்கள் அல்லவா? அதாவது ஒரு வாதத்திற்காக போல் பேசுகிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு சட்டம் இல்லை. அப்போ அவர்கள் நான் பாவி அல்ல என்று சொன்னாலும் அவர்களும் மரித்திருக்கிறார்கள். பாவம் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் மரித்திருக்கிறார்கள். பாவம் செய்யவில்லை என்று சொல்லவரும் மரித்திருக்கிறார். அது எந்த அடிப்படையில் என்றால் ஆதாமின் மூலமாக மரணம் எல்லாரையும் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தையும் மரிக்கிறது. ஏன்? அந்த குழந்தை பாவம் செய்ததுனால் அல்ல, ஆதாமின் மூலமாக பாவம் செய்யாதவர்களையும் ஆதாமன் செய்த பாவத்தின் மூலமாக அந்த மரணம் எல்லாரையும் ஆட்சி செய்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இருந்ததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் இது பாவமாக எண்ணப்பட மாட்டாது. அப்போ அப்படி இருக்கும்போது மோசேக்கு மூலமாக தான் சட்டம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆதாம் முதல் மோசே வரைக்கும் சட்டம் இல்லாத அந்த காலத்திலே அப்போ பாவம் செய்யாதவர்களும் மரித்திருக்கிறார்களே என்கின்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? அந்த கேள்விக்கான பதில் தான் அப்போ பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? ஆதாமுடைய பாவம். அப்ப ஆதாம் செய்த அந்த ஒரு மனிதன் செய்த அந்த பாவத்தின் விளைவு அவன் மூலமாக பிறக்கிற அவனுடைய தலைமுறை அத்தனை பேரையும் அந்த வீழ்ச்சிக்குள்ளாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் அங்கு வீழ்ச்சி அடைகிறது. ஒரு மனிதன் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் வீழ்ச்சி அடைகிறது. அந்த ஒரு மனிதனின் மூலமாக அந்த உலகத்தில் பிரவேசித்த அந்த மரணம் ஒட்டுமொத்த மக்களையும் அவன் பாவம் செய்தான், அவன் செய்கிற பாவம் அந்த அடிப்படையில் இல்லை, ஒட்டுமொத்த அவன் பாவம் செய்தாலும் சரியாவிட்டாலும் அதனுடைய பொருள் பாவம் செய்யாமல் ஏதோ ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்கின்ற அல்ல, வாதத்திற்காக சொல்லு. ஒரு மனிதன் ஒருவேளை பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் கூட அவனையும் இந்த மரணம் ஆண்டு கொள்ளும். காரணம் ஆதாமின் வழியாக வந்தவன், அவன் பாவி என்கின்ற அடிப்படையில் அவர் வாதத்திற்காக பேசுகிற காரியம். அந்த ஆர்குமெண்ட் அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பொருள் மோசைக்கு முன்பதாக
யாருமே பாவம் செய்யாமல் வாழ்ந்தார்கள், யாருடைய பாவத்தை ஆண்டவர் எண்ணவில்லை என்கின்ற அடிப்படையில் பேசுகிறதில்லை, வாதத்திற்காக பேசுகிற காரியம். அப்படி இருந்தாலும் நோவா காலத்திலே ஆண்டவர் யாரையும் அழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அவங்கேயும் சட்டம் கொடுக்கப்பட்டது. நோவாவின் காலத்திலும் மக்களுக்கு ஆண்டவர் சட்டம் எழுதி கொடுக்கவில்லை, ஆனால் சட்டம் கொடுத்திருந்தான். என்ன, ஒரு உலகத்திலே வெள்ளம் வரப்போகிறது, தப்பித்துக்கொள்ள பேழையிலே ஏறுங்கள், சட்டம் கொடுக்கப்பட்டது. எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு அடிப்படையில் சட்டம் கொடுக்கப்பட்டது. அவர் இங்கே வாதத்திற்காக பேசுகிறார். நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டதில்லை, அதற்கு முன்பதாகவும் பாவம் உலகத்தில் இருந்தது. ஆனாலும் என்னது, மக்கள் அது சட்டம் கொடுக்கப்படவில்லை, ஆகவே அவர்களுடைய பாவம் எண்ணப்பட மாட்டது. ஓகே, அப்படி இருந்து மக்கள் மரித்திருக்கிறார்களே, அப்போ அவர்கள் பாவம் செய்யாமல் மரித்திருக்கிறார்களே, அது எந்த அடிப்படையிலே? ஆதாமுடைய பாவம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்ப பாவம் செய்தவன் செய்யாதவன் எல்லாரையும் ஆண்டு கொண்டது மரணம். ஆதாம் மூலமாக உள்ளே வந்த அந்த மரணம் அதன் பிறகுள்ள ஆதாம் சந்ததி எல்லாரையும் ஆட்சி செய்கிறது. அந்த அளவிற்கு வலிமையானது ஆதாமின் பாவத்தின் மூலமாக அந்த வந்த மரணம். இந்த ஆதாம் தான் இங்கே பவுல் இங்கே ஒரு அடையாளமாக வைக்கிறார். அந்த ஆதாம், ஒரு ஆதாம் மூலமாக அதன் பின்பதாக வருகிற எல்லாரும் எப்படி அந்த தண்டனை அதனுடைய விளைவை அனுபவிக்கிறார்களோ, அந்த ஆதாமை போல இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு அடையாளம் இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆதாம் ஒரு ஒப்புமை, ஒரு அடையாளம், முன் அடையாளம். எப்படி ஆதாமின் மூலமாக எல்லாரும் ஆதாமுடைய பாவத்தின் விளைவை அனுபவிக்கிறார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு செயலின் விளைவை அவருடையவர்கள் அனுபவிப்பார்கள். இதுதான் பவுல் எளிதாக சொல்ல வருகிற காரியம். ஆதாம் செய்ததன் விளைவை அதன் பிறகு வருகிற பாவம் செய்தவர்களானாலும் செய்யாதவர்களானாலும் அனுபவிக்கிறார்கள். மரணம், அதனுடைய விளைவு மரணம். அங்கே ஆட்சி செய்கிறது மரணம், ஆட்சி செய்கிறது. அந்த மரணம் யாரை ஆட்சி செய்கிறது? அதன் பிறகு பாவம் செய்தவர்களானாலும் சரி, செய்யாதவர்களானாலும் சரி, எல்லாரையும் ஆட்சி செய்கிறது. காரணம், ஆதாமுடைய பாவம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஏன் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள்? இவர்கள் பாவம் செய்வதனால் இவர்கள் பாவி அல்ல, எல்லாரும் பிறக்கும் போதே பாவிகளாக பிறக்கிறார்கள். அதாவது ஆதாமிலிருந்து பிறக்கிறவர்கள் எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறார்கள். அது நிமித்தம் பாவம் செய்கிறார்கள். அப்போ எல்லாரையும் பாவம் ஆண்டு கொள்ளுகிறது. எல்லாரையும், இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மரணம் ஆட்சி செய்கிறது. மரணத்துக்கு முன்னாக எல்லாரும் தோற்று போகிறார்கள். யார் ஆட்சி செய்கிறது என்றால் ஜெயிக்கிறது. யார் ஆளுகை செய்கிறது? ஒரு மனிதன் ஆளுகை செய்கிறான், மரணத்தை ஆளுகை செய்கிறான் என்றால் அதனுடைய பொருள் அந்த மனிதன் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். ஆனால் இங்கே எல்லாரும் மரணத்துக்கு முன்பாக தோற்று போகிறார்கள். மரணம் ஆட்சி செய்கிறது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும், அதாவது சட்டம் இல்லாத காலம். சட்டத்தை மீறுவதுதான் பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ ஆதாம் முதல் மோசே வரைக்கும் சட்டம் இல்லாத அந்த காலம், அப்படிதானே? சட்டம் இல்லாத காலத்திலே அவர்களுடைய பாவம் எண்ணப்படவில்லை என்றால் அவர்களையும் ஆட்சி செய்தது யார் தான்? அவர்கள் பாவம் செய்யாதவர்களையும் யார் ஆட்சி செய்தது? இந்த மரணம் ஆட்சி செய்கிறது. அப்போ ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவு, ஆதாமுடைய மீறுதலின் விளைவு அவ்வளவு பயங்கரமானது. ஒரு மனிதனுடைய மீறுதலினால் அவன் வழியாக பிறக்கிற அத்தனை பேரையும், அவர்கள் பாவம் செய்தவர்களானாலும் செய்யாதவர்களானாலும், நிஜத்திலே பாவம் செய்யாதவர்கள் என்று ஒருவரும் இல்லை. வாதத்திற்காக பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை ஒருவன் பிறந்து தன்னுடைய செயலில் எந்த பாவம் இல்லை என்றாலும் அவன் ஆதாமின் சந்ததியிலே பிறந்தது காரணத்தினால் அவனே இந்த பாவம் ஆட்சி செய்யும், மரணம் ஆட்சி செய்யும். மரணம் அவனை விழுங்கும். எல்லா மனிதர்களும் மரணத்துக்கு கீழ்பட்டு போவார்கள். மரணம் தான் ஆளுகை செய்யும், மரணம் தான் ஜெயிக்கிறது. அப்போ அது ஆதாமின் மூலமாக வந்த விளைவு. அதை போல இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த ஒரு விளைவை குறித்து சொல்லுகிறார். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. ஆதாமுடைய மீறுதலினாலே எல்லாரும் மரிக்கிறார்கள். அநேகர் மரித்திருக்க
இங்க ஏற்கனவே வாசித்தோம், பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த ஒரு மனிதனுடைய மீறுதல்னாலே அவனுடைய வழியிலே வருகிற எல்லாரும் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரி ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரிக்கிறார்கள். அது எப்படி உண்மையோ அவன் பின்பு வந்தவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்னடையாளம் என்று சொல்லிவிட்டார். அது எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரிக்கிறார்கள். அதே போல தேவனுடைய கிருபை, கடவுளுடைய கிருபை, அடுத்து இயேசு கிறிஸ்து, அதாவது இங்க மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய கிருபையினாலே, அவருடைய கிருபை, அந்த கிருபையினாலே வருகின்ற ஈவு, பரிசு, அந்த ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆதாம் மீறுதலுக்கு நாள் வந்த விளைவு என்ன? மரணம். அது அநேகர் மேல் வந்தது. பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது ஆதாமின் சந்ததி என்கின்ற ஒரு காரணம் போதும். ஆதாமின் மீறுதலினால் வந்த விளைவு மரணம் அவனுடைய சந்ததிக்கு வருவதற்கு ஒரே காரணம் போதும். என்ன? ஆதாமின் சந்ததியில் பிறக்கிறது. அதுதான் ஒரு ரீசன். அப்போ அதே போல தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையின் ஈவு, கிருபையினுடைய பரிசு, அதுவும் அநேகர் மேல் பெருகுவதற்கு ஒரு காரணம் போதும். என்ன காரணம்? அப்ப இயேசு கிறிஸ்துவின் சந்ததி இல்லையே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினா போதும். ஆதாமின் பிள்ளைகளாக இருந்தால் மரணம், மரணம் நம்மை ஆட்சி செய்வதற்கு ஒரு காரணம் போதும். நாம் பாவம் செய்கிறோமா இல்லையா என்கிறதல்ல இங்கே காரணம், நாம் ஆதாமின் பிள்ளைகளா இல்லையாங்கிறது தான் காரணம். ஆதாமின் தலைமுறையிலே வந்தால் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொள்ளும். அதே போல நம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற இதிலே வந்தால் தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் பரிசும் நம்மேல் பெருகும். தொடர்ந்து படிக்கலாம். ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒருவன் பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஒருவன் பாவம் செய்தனால் ஒரு தீர்ப்பு உண்டானது. என்ன தீர்ப்பு? மரணம். அந்த தீர்ப்பு எல்லா மனிதர்களையும் மரணத்துக்கு உள்ளாக்கியது. அந்த ஒரே தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் தண்டனைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ, கடவுளுடைய கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிற்று. ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான், ஆனால் அதை காட்டிலும் இது பெரியது. ஆதாம் மூலமாக ஒரு மனிதனுடைய தவறுனாலே அந்த தவறுக்கான தண்டனை அவன் மூலமாக வருகிற எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். ஆதாம் என்கின்ற ஒரு மனிதன் மூலம், ஒரு மனிதனுடைய மீறுதலின் விளைவாக வருகிற தண்டனை அவன் வழியில வருகிற எல்லாருக்கும் உண்டு. அவன் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், நிஜத்திலே அப்படி பாவம் செய்யாவிட்டாலும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒரு வாதத்துக்காக அவன் பாவம் செய்யாதவர்களானாலும் இந்த மரணம் அவனை ஆண்டு கொள்ளும். அந்த தண்டனை அவனுக்கு உண்டு. காரணம் அவன் ஆதாமுடைய சந்ததி. இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற காரியம் என்ன? கிருபை வரம். தேவன் மூலமாக வருகிற காரியம் கிருபை வரம். இதுவும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உண்டு. இங்கேயும் என்ன ரீசன்? எதன் காரணம்? அவன் பாவம் செய்கிறானோ இல்லையா என்கிறதல்ல இங்கே காரணம். இங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானா இல்லையா என்கிறதன் காரணம். அப்போ இந்த தண்டனைக்கு எதுவாக தீர்ப்பு ஆதாமின் பிள்ளைகளுக்கு ஆதாமின் மூலமாக வந்த ஒரு காரியம் எல்லார் மேலும் வருகிறது. அது தண்டனைக்கு ஏதுவானது. இங்கே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதன் மூலமாக வருகிற அந்த கிருபை வரம் இது தண்டனைக்கு ஏதுவான தீர்ப்பு அல்ல, நீதி விளங்கும் அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இங்கே தண்டனை உள்ளவர்களுடைய அந்த தண்டனையை நீக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இரண்டும் ஒரே கான்செப்ட் தான், ஆனால் இதை விட இது பெரியது. காரணம் இது தண்டனை கொடுக்கின்ற தீர்ப்பு, ஒரு மனிதன் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பு. இங்க இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை வரம், இதுவும் ஒரு தீர்ப்பு. என்ன? ஒரு மனிதனுடைய செயல்னாலே நன்மையினாலே எல்லாருடைய
குற்றங்களையும் நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்பு. ஒரு மனிதன் ஒருவன் பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த ஈவு அதை காட்டிலும் பெரியது. அந்த தீர்ப்பு, அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம், ஒரு குற்றத்தின் நிமித்தம், ஆதாம் செய்த மீறுதல் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது, தண்டனைக்கு ஏதுவாக இருந்தது. அந்த தண்டனை அவன் மூலமாக வருகிற எல்லா சந்ததிக்கும் தொடர்கிறது. கிருபை வரமோ, தேவன் மூலமாக வருகிற அந்த கிருபை வரமோ ஒரு குற்றத்தை அல்ல, அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் ஒரு தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ ஆதாம் செய்த ஒரு குற்றத்து நிமித்தம் தண்டனைக்கு ஏதுவான தீர்ப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த நீதி நிமித்தம் அநேக குற்றங்கள் நீக்கப்படுகிறது. வெறும் ஒரு குற்றத்தினுடைய தண்டனை மட்டும் அங்கே நீக்கப்படவில்லை, அநேக குற்றங்களுடைய தண்டனை அங்கே நீக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உருவாகிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் மரணம் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது. யார் மூலமாக? ஒருவன் மூலமாக, ஆதாம் மூலமாக, அவன் செய்த பாவத்தின் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள், கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இங்கேயும் அதிக நிச்சயத்தை கூறுகிறார். எப்படி? ஆதாம் மூலமாக, ஆதாம் என்கின்ற ஒரு மனிதன் மூலமாக அதன் பிறகு வருகிற எல்லாரும் அவர்கள் செய்கிற செயல்களின் அடிப்படையில அல்ல, அவர்கள் பாவம் செய்கிறார்களா இல்லையா என்கிற அடிப்படையில அல்ல, ஆதாம் பாவம் செய்தான், நீ அவனுடைய சந்ததி, ஆகையால் அந்த அடிப்படையிலே மரணம் உன்னையும் ஆண்டு கொள்ளும், எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து அவர் நீதி செய்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், அவர் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், பாவத்திற்காக கிரயத்தை கொடுத்தார். கிருபையின் பரிபூர்ணம், நீதியாக ஈவின் பரிபூர்ணம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து, அப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள். ஆதாம் மூலமாக எல்லாரும் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் மரணத்துக்குள்ளாகிறார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எல்லாரும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்கிறது அதிக நிச்சயம். அப்போ இங்கேயும் அங்கே ஒரு மனிதனுடைய குற்றத்து நிமித்தம் எல்லாருக்கும் தண்டனை, இங்கே ஒரு மனிதனுடைய நீதி நிமித்தம் எல்லாருக்கும் ஜீவன். அப்போ இங்கே இரண்டுக்கும் காரணம் யார்தான்? ஒரு மனிதன். அங்கே தண்டனை, ஒட்டுமொத்த மக்களும் அனுபவிக்கிற தண்டனை, பெறப்போகிற தண்டனை, பெறுகின்ற தண்டனைக்கு காரணம் ஒரு மனிதன். இங்கே ஒட்டுமொத்த மனிதர்களும் பெறப்போகிற ஜீவன், அதாவது மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கை என்றால் இன்றைக்கு சிலர் சொல்லுவது போல இந்த பூமியிலே மரணமே வராது என்கின்ற அடிப்படையில் இல்லை. மரணம் அடைந்தாலும் பிழைப்பான், மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஒரு புது சரீரத்தை தந்து அவரோடு கூட ஆள வைப்பார். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, மரணத்துக்கு பிறகு என்ன வாழ்க்கை இருக்கிறது. அப்போ அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்து எங்கும் ஒருவராலே கிடைக்கிறது. அப்போ இங்கே எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்கிறதை வைத்துதான் இங்கே தீர்ப்பு, நீதிக்கு எதுவான தீர்ப்பு, தண்டனைக்கு எதுவான தீர்ப்பு. ஆதாமுடைய அதே இடத்திலே நாம் இன்றைக்கும் இருப்போம் என்று சொன்னால், ஆதாமுடைய சந்ததி என்கின்ற இடத்திலே தான் இருப்போம் என்று சொன்னால், நாம் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் மரணம் நம்மை ஆண்டு கொள்ளும். இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை, நீதியாகிய பரிபூர்ணம், கிருபை வரமாகிய பரிபூர்ணம், இதை பெற்று தேவனுடைய பிள்ளை என்கின்ற இடத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவராலே, அங்கே எப்படி ஆதாம் எனும் ஒருவனாலே தான் எல்லாருக்கும் மரணம், இங்கே அதே போல இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே அநேக குற்றங்கள் நீக்கி நீதி வழங்கும், அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள், நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்கின்ற தீர்ப்பு நமக்கு உண்டாகிறது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இது அதிக நிச்சயம். ஆகையால் ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் தண்டனைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவர்,
அவர் மூலமாக எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்போ நீதிக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த காரியம் நாம் செய்கிற செயலே இங்கே கிடையாது. ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிற காரியமும் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போகிற காரியமும் அந்த மனிதன் செய்கின்ற செயலின் அடிப்படையில் அல்ல. இதுதான் பவுல் இங்கே சொல்ல வருகிறார். ஒரு மனிதன் தண்டனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஆதாமின் மீறுதலுக்கு வந்த பலன் தான் சொல்கிறார். ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. இப்போ நான் நரகத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஆதாமின் மீறுதல்னாலே வந்த தண்டனை. இப்போ நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் ஏற்பட்ட நீதி. அப்போ இங்கே பிரச்சனை என்னவென்றால், நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? நான் இந்த ஆதாம் இந்த இடத்துல இருக்கிறேனா? இல்லை, மறுபடி பிறந்து நான் பிறக்கும் போது ஆதாமுடைய சந்ததியாகத்தான் பிறக்கிறேன் இயல்பாக. ஆனால் நான் மறுபடி பிறந்து இந்த இடத்துல வர முடியும். மறுபடியும் பிறக்கும் போது நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். இந்த இடத்துல வரும்போது இந்த ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனுஷன், அவருடைய நீதி, அந்த நீதிக்குரிய பலனை நான் பெறுகிறேன். அந்த இடத்துல ஆதாமுடைய பிள்ளை சந்ததி என்கின்ற இடத்துல இருக்கும்போது ஆதாமுடைய மீறுதல், அந்த மீறுதலுக்கான பலனை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இடத்துல நான் வரும்போது, தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுகின்ற போது, இயேசு கிறிஸ்துடைய நீதி, அதனுடைய பலனை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதுதான் விஷயம். ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அது ஆதாம் மூலமாக தண்டனைக்கு ஏதுவான தீர்ப்பு எல்லா மனிதர் மேலும் வந்தது. இங்க இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய நீதியின் மூலமாக எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கின்ற தீர்ப்பு, நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. அப்போ நான் எந்த இடத்திலே இருக்கிறேன்? நான் மாம்சத்தில் பிறந்த அதே இடத்துல இருந்தால் அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தண்டனைக்கு ஏதுவான தீர்ப்பு. நான் மறுபடி ஆவியினாலே பிறந்து, அது தேவனால் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டு இங்கே இருந்தால் எனக்கு நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆதாம் என்கின்ற ஒரு மனிதன் பாவம் செய்தான், அதன் மூலமாக எல்லாரும் பாவிகள். அவன் பாவம் செய்தாலும் பாவிதான், பாவம் செய்யாவிட்டாலும் பாவிதான். அன்புக்குரியவர்களே, ஆதாமின் சந்ததியில் இருக்கிற எல்லாரும் பாவிகள் தான். அதாவது மறுபடியும் பிறக்காதவர்கள் எல்லாருமே ஆதாமுடைய சந்ததிகள். அப்போ அதே லெவல்ல இருக்கிறவர்கள், அவர்கள் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்றால் பாவம் செய்யாத ஒரு மனிதன் உண்டா? இல்லை. ஒரு வாதத்திற்காக சொல்லுங்கள். அவன் பாவம், ஒருவேளை ஒரு மனிதன் பாவம் செய்யாவிட்டாலுமே அவன் பாவிதான். அப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அதை போல இங்க இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவர், அவருடைய கீழ்ப்படிதல்னாலே, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், மனிதனாக வந்து கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், மனிதனாக வந்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். அவரால் கீழ்ப்படியாமல் கூடாமல் நிறைவேற்றக்கூடாத பிரமாணம் ஒன்றுமில்லை. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி அதை ஒழித்தார். ஒரு மனிதனாலும் கூடாதது காரியத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதான். கீழ்ப்படிதல்னால் நீதி உண்டாயிற்று. அப்ப அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்றால், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் அந்த கீழ்ப்படிதலுக்குரிய பலனை அனுபவிக்கிறார்கள். இப்போ நான் கீழ்ப்படிந்ததனால், அதாவது நான் எல்லா கட்டளைகளையும் சரியாக கீழ்ப்படிந்ததனால் நான் நீதிமானாக்கப்படவில்லை. அதே போல நான் பாவம் செய்ததனால் நான் பாவியாக்கப்படவும் இல்லை. ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டாம். நான் எப்பொழுது பாவியாக்கப்பட்டேன்? ஆதாம் பாவம் செய்தார் அல்லவா, அப்பொழுது நான் பாவியாக்கப்பட்டேன். அந்த பாவம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பாவம் செய்கிறேன். அதே போல இயேசு கிறிஸ்து நான் நீதி செய்கிறதுனால் நான் நீதிமானாக்கப்படவில்லை. நான் நீதி செய்கிறதுனால் நான் நீதிமானாக்கப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து நீதி செய்தார். நான் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறதுனால் அவருடைய சந்ததி தேவனுடைய பிள்ளையாக மாறினதுனால் அவருடைய நீதினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன்.
அப்போ நான் நீதிமானாக்கப்பட்ட பின் நான் நீதி செய்கிறேன் என்று சொன்னால், நான் நீதி செய்கிறதுனால நான் நீதிமானாக்கப்படவில்லை, மாறாக நான் நீதிமானாக்கப்பட்டதுனால் நான் நீதி செய்கிறேன். ரெண்டையும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால், அந்த பாவம் செய்கிறதுனால அவன் பாவியாக்கப்படவில்லை, மாறாக அவன் பாவியாகவே இருக்கிறதுனால அவன் பாவம் செய்கிறான். அதை போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான்கள் ஆனவர்கள், அவர்கள் நீதி செய்கிறதுனால் அவர்கள் நீதிமான் ஆகவில்லை, மாறாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டதனால் நீதியான காரியங்களை செய்கிறார்கள். இதுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய மீறுதல்னாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே எல்லாரும் நீதிமன்றங்களாக்கப்பட்டார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஆதாம் மீறுதல் செய்தான். அவன் எத்தனை மீறுதல் செய்தான்? ஒரு மீறுதல். காரணம் அவனுக்கு எத்தனை கட்டளை இருந்தது? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்ததே ஒரே ஒரு கட்டளை தான். அந்த ஒரு கட்டளையை மீறினா ஒரு மீறுதல் தான். இப்போ 2 கட்டளை கொடுத்து ரெண்டை மீறினா 2 மீறுதல் ஆகிடும். நியாயப்பிரமாணத்திலே ஏகப்பட்ட கட்டளைகள். அப்போ நியாயப்பிரமாணம் மூலமாக மீறுதல் பெருகிவிட்டது. கட்டளையின் எண்ணம் கூட கூட இத்தனை கற்பனை என்று சொல்லி பெருக பெருக மீறுதல் பெருகுகிறது. அப்போ யூதர்கள் ஏகப்பட்ட கற்பனை வச்சிருந்தார்கள். அப்போ ஏகப்பட்ட மீறுதல்கள் செய்ய முடியும். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் வந்த போது மீறுதல் என்ன செய்யப்பட்டது? குறையவில்லை. நாம் என்ன நினைப்போம்? சட்டம் வந்தால் சட்டத்தின் மூலமாக என்ன செய்து விடலாம்? குற்றங்களை குறைத்து விடலாம் என்று நினைப்போம். உண்மையிலே சட்டம் வந்த போது என்னது? சட்டத்தினுடைய எண்ணிக்கை கூட கூட குற்றத்தினுடைய எண்ணிக்கை தான் பெருகுகிறது. காரணம் என்ன? சில காரியங்கள் சட்டம் இல்லாத போது அது தவறாக பார்க்கப்படாது. அது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது ஒருவேளை. ஆனால் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லும் போது அது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதலுக்கு மனிதன் உள்ளாகிறார். அப்போ சட்டத்தின் எண்ணம் கூட கூட மீறுதலுடைய எண்ணிக்கை பெருகுகிறது. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனால் அப்படி இருந்தால் கூட நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மீறுதல் பெருகினால் கூட, பாவம் பெருகினால் கூட, பாவம் பெருக பெருக அந்த பாவத்தை காட்டிலும் கிருபை அதிகமாக பெருகிட்டு. பாவம் இவ்வளவு பெருகிவிட்டது. ஆதாம் செய்தது ஒரு பாவம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த போது பாவம் பெருகிவிட்டது. இப்போ எனக்கு ஒரு சட்டம் தான், ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. நான் அந்த ஒரு கட்டளை மீறி விட்டேன். அப்போ ஒரு மீறுதல் செய்து விட்டேன். இன்னொருத்தனுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அவன் 10 கட்டளை மீறி விட்டான். 10 பாவம் என்ன காட்டிலும் அவன் பெரிய பெரிய பாவி. அப்படித்தானே? பாவத்தினுடைய எண்ணிக்கை பெருகும். காரணம் அவனுக்கு 10 கட்டளை இருக்கிறது, எனக்கு ஒரு கட்டளை தான். அப்போ நான் ஒரு காரியத்திலே தான் மீறுதல் செய்து விட்டேன். அவன் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த 10 கட்டளையும் மீறி விட்டான். இப்போ பாவம் பெருகிவிட்டது. மீறுதல் சட்டத்தினுடைய எண்ணிக்கை கூட கூட பாவத்தின் எண்ணிக்கை அவனுக்கு பெருகிவிட்டது. அப்போ என்னை மன்னிக்க இந்த ஒரு குற்றத்தை மன்னித்தால் போதும், எனக்கு கிருபை. நான் செய்த ஒரு குற்றத்தை மன்னித்தால் போதும், அவனை மன்னிக்க வேண்டும். அவன் 10 குற்றத்துக்கு மன்னிக்க வேண்டும். காரணம் அவன் 10 கட்டளைகளை மீறிவிட்டான். இன்னொருத்தன் 25 கட்டளைகளை மீறிவிட்டான். அப்போ 25 மீறுதல் செய்தவனை மன்னிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு 25 பாவத்துக்கு மன்னிப்பு தேவை. அப்படித்தானே? இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். கட்டளை கொடுக்கப்பட்ட போது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது பாவம் பெருகிவிட்டது. ஆனாலும் பாவம் பெருகின இடத்திலே எல்லா பாவங்களையும் மன்னிக்கத்தக்க விதத்தில் கிருபை அதை காட்டிலும் அதிகமாக பெருகிவிட்டது. ஒரு பாவம் செய்தவனே ஒரு முறை ஒரு காரியத்துக்கு மன்னிப்பதற்கு எதுவான கிருபை போதும். 25 பாவம் செய்த அந்த அளவிற்கு கிருபை, 25 மன்னிக்கக்கூடிய அளவிற்கு கிருபை பெருகிவிட்டது. கடவுளால் மன்னிக்க முடியாத எந்த பாவமும் இல்லை. கடவுளால் எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும். பாவம் எவ்வளவு பெருகினாலும் அந்த பாவத்தையும் மேற்கொள்ளத்தக்கதாக, அந்த பாவத்தையும் மன்னிக்கத்தக்கதாக தேவனுடைய கிருபை பெருகிவிட்டது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதை போல
கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ இப்போ நான் ஒரு மனிதன் ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிற போது மனிதன் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் மரணம் ஆண்டு கொள்ளுகிறது, மரணம் தான் ஜெயிக்கிறது. அப்போ இப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகி, நான் 100 பாவம் செய்தவன், பெரிய பாவி. அப்போ கிருபை பெருகி என்னது 100 பாவமா, 150 பாவம் செய்தாலும் எல்லாவற்றையும் ஒரே பலியினாலே அவர் மன்னித்து விட்டார். பாவம் இல்லை, நீதிமான் என்கின்ற பெயரை தந்து விட்டார். இப்போ இல்ல ஒருத்தன் 1000 பாவம் செய்து விட்டான், அவன் இயேசு கிறிஸ்துவத்துல வந்து விட்டான், அந்த 1000ஐயும் மன்னித்து விட்டார். இப்போ இவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். மரணம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. மரணம் இந்த சரீரத்தை அழிக்கும், ஓகே. ஆனால் அவன் ஆத்மா அழியவில்லை, அவன் நித்திய ஜீவனை பெற்று விட்டான். இங்க ஜெயிக்கிறது யாரு? நித்திய ஜீவனை ஜெயிக்கிறது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் வாழுகிறவர்கள் மரணத்தின் முன்பாக தோற்று போகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த கிருபையை பெற்றவர்கள், திரளான பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த கிருபை பெற்றவர்கள், அந்த பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய கிருபை பெற்று நீதிமான்களானவர்கள் இப்பொழுது நித்திய ஜீவனால் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. இப்போ அங்கே மரணம், இங்கே நித்திய ஜீவன். மரணம் தோற்று போகிறது. மரணத்தை தோற்கடிக்க ஒரே ஒரு காரியம்தான், மனிதன் என்ன செய்தாலும் முடியாது. தேவனுடைய கிருபை ஒரு பாவி என்கிற மனிதனை நீதிமான் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறது அல்லவா? ஐடென்டிட்டியை, ஒரு மனிதனுடைய ஐடென்டிட்டியை மாற்றுகிறது அல்லவா? ஒரு மனிதனுடைய அடையாளத்தை மாற்றுகிறது தேவனுடைய கிருபை. 1000 பாவம் செய்தவன், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து, இல்லை நீ பாவி அல்ல, நீதிமான் என்று சொல்லி ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கிறது அல்லவா? இந்த ஐடென்டிட்டி அது இது யார் மூலமாக? ஒரு மனிதன் மூலமாக கிடைத்தது. எப்படி பாவி என்கின்ற ஐடென்டிட்டி ஒரு மனிதன் மூலமாக வந்ததோ, உலகத்துக்கு வந்ததோ, அதே போல நான் நீதிமான் என்கின்ற ஐடென்டிட்டி ஒரு மனிதன் மூலமாக வந்தது. அது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதன் மூலமாக வந்தது. அப்போ இந்த ஐடென்டிட்டி என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆள வைக்கிறது. இங்கே ஜெயிக்கிறது நித்திய ஜீவன். மரணம் மரணம் வந்தாலும் அந்த மரணத்தை மரித்தாலும் பிழைக்கிறான். அங்கே மரணம் நிரந்தரம் அல்ல, 2ஆம் மரணம் நில்வொன்னு கிடையாது. நித்திய ஜீவன் முடிவில்லா காலம் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுவார்கள். அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் நீதிமான்கள் அடைவதனுடைய நிச்சயம். நாம் நிச்சயமாக தேவ மகிமையை அடைந்து ஆளுவோம். நாம் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்போ ஒரு கேள்வி இருக்கிறது, இங்கு பாவம் எவ்வளவு பெருகினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை அதை காட்டிலும் பெருகி அவனை நீதிமானாக மாற்றுகிறது என்று சொல்லி. அப்போ ஒரு சில கேள்வி இவர்கள் மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறார்கள். அவருக்கு தெரியும் இப்படி சிலர் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், லைசன்ஸ் கொடுக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லி பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுக்கிறார்கள் என்று எல்லாம் சொல்லுவார்கள். பாவம் எவ்வளவு பாவம் செய்தாலும், 1000கணக்கான பாவம் செய்தாலும் கிருபை அதை காட்டிலும் பெருகும் என்று சொல்லுகிறார்களே, அப்ப இவர்கள் பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். பவுலுக்கு இது தெரியும், தெரிந்ததனால் தான் சொல்லுகிறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? சிலர் படி சொல்லுவார்கள் அல்லவா? அது பவுலுக்கு தெரிந்ததனால் தான் அவர் சொல்லுகிறார், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? இப்போ கிருபை இன்னும் அதிகமாக பெருகிறதற்காக நான் இப்போ 1000 பாவம் செய்திருக்கிறேன், கிருபை இந்த 1000 பாவத்தையும் மேற்கொள்ளத்தக்கதாக, இதை மூடத்தக்கதாக, இதை எண்ணாமல் போகத்தக்கதாக கிருபையை பெருகி இருக்கிறது. 1000 பாவங்களை மன்னித்து குற்றமற்றவனாக மாற்றிவிட்டது. இப்போ இன்னும் எனக்கு கிருபை பெருகட்டும், இப்போ நான் இந்த பாவத்திலே நான் நிலைநின்றிருக்கேன், இந்த பாவத்திலே வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லலாமா? இல்லை, அப்படி போதிக்கவில்லை. இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிக்கப்பட்டவன் 100% அதை இழக்காமல் பரலோகத்திலே தேவ மகிமை அடைவான் என்று சொல்லி நிச்சயத்தை பேசுகிறார்கள். அப்படி போதிக்கவில்லை. நாம் காரணம் அது முடியாது, அது கூடாது. எப்படி சொல்ல முடியும்? கூடாது. நாம் தான் பாவத்துக்கு ரட்சிக்கப்பட்ட விடுதல் என்றால் என்ன? நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள். நாம் ரட்சிக்கப்படும் போதே நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள்.
எப்படி அதில் பிழைத்திருப்போம்? முடியாதல்லவா? இப்போ ரட்சிக்கப்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் பாவத்துக்கு மரித்து விடுகிறோம். இந்த பாவம் இந்த வேண்டாம், இந்த எனக்கு நான் பாவம் செய்கிறேன், நான் பாவம் செய்யாமல் என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி நான் பாவி என்கிறதை உணர்கிறேன். உணர்ந்து இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறேன். அப்போ நான் பாவத்துக்கு மரிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நான் இங்கே பாவத்துக்கு மரிக்கிறேன். நான் காரணம் என்ன? நான் என்ன நோக்கத்துக்காக தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறேன்? இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறேன். அப்போ நான் அங்கே பாவத்துக்கு மரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகத்தான் மரித்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்ற போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அப்போ அங்கே மரித்தது எது? நான் அங்கே மரித்தேன், பாவத்துக்கு அங்கே அவரோடு கூட நான் மரித்தேன் என்று சொல்லி நான் இப்போ பின்ன மறுபடியும் நான் எப்படி வந்ததே பாவம் செய்யாமல் இருக்கடா, வந்ததே இந்த பாவத்தின் தண்டனை இருந்து விடுதலையாக. அப்போ நான் இன்னும் கிருபை பெறுவதற்கு நான் இங்க வந்துட்டேன், அப்போ நான் இனி பாவம் செய்வேன். இப்படி எப்படி ரட்சிக்கப்பட்டவன் சிந்திப்பான் முதல்ல? அப்போ இவர் ரட்சிப்பின் மேன்மை அறியாது, எதற்காக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்கிறதை அறியாதவர்கள் தான் இவர்கள் பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பைத்தியக்காரத்தனமாக உணர்வார்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட மனிதன் வந்ததே எதற்காக? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. இயேசு கிறிஸ்து இடத்திலே வந்தா அவர் என்னை நீதிமானாக்குவார் என்கிறதுக்காக தான் வருகிறார்கள். நான் ஆதாமின் பிள்ளையாக இருக்கிறதுனால் நான் பாவம் செய்கிறேன், நான் பாவியாகவே இருக்கிறேன், அதனால் தான் நான் பாவம் செய்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே போன அவருடைய நீதி எனக்கு கிடைக்கும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்கிறதற்காக அவர் நீதிமானாக மாற்றுவார் என்கிறதற்காகத்தான் வருகிறதே. வந்தது என்பதாக எப்படி நான் பாவத்தில் நிலைத்திருக்க முடியும்? அப்போ புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிருபை எதற்காக தரப்படுகிறது? பாவத்தை மேற்கொள்ள தரப்படுகிறது. கிருபை எவ்வளவோ பாவம் பெருகினாலும், நான் எவ்வளவோ பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த பாவத்தை என்னை விட்டு மாற்ற அதை கர்த்தர் எண்ணாமல் போகத்தக்கதாக கிருபை என் மீது பெருகுகிறது. இதனுடைய பொருள் இப்போ நான் இன்னும் அதிகமாக பாவம் செய்வேன் என்கிறதல்ல, நான் என்னை ஆண்டவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார், ஆகையால் நான் நீதி செய்வேன் என்கிறதற்கு நேராக என்ன நடத்துகிறது. ஆகவே பவுல் இந்த இடத்திலே திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறார். நாம் எப்படி ஆதாமின் மூலமாக எல்லாரும் மரணத்திற்கு ஏதுவாக தள்ளப்பட்டார்களோ, மரணத்துக்கு கீழாக காணப்பட்டார்களோ, அதாவது மரணம் எல்லாரும் ஆட்சி செய்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதனுடைய நீதியினாலே, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதலினாலே, அதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் மரணத்திற்கு கீழானார்கள், பாவத்துக்கு கீழானார்கள், பாவியானார்கள். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனிதனுடைய நீதியினாலே, அவருடைய கீழ்ப்படுதலினாலே அவருடையவர்கள் எல்லாரும் அநேகர் நீதிமன்றாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் நித்திய ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். அப்போ நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்கிறது நாம் முக்கியம். அந்த இடத்துல இருக்கிறோம், ஆதாம் சந்ததி என்கின்ற அந்த மாம்சத்துக்குட்பட்ட இடத்திலேயே இருக்கிறோமா? இல்லை. மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகி இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற இந்த பலனை அனுபவிக்க இந்த இடத்துல இருக்கிறோம். இதுதான் முக்கியம். நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்கிறதை வைத்து நம்மேல் எழுதப்பட்ட தீர்ப்பு அமையும் என்பதை தயவு செய்து புரிந்துக்கலாம். ஆதாமுடைய சந்ததி என்கின்ற இடத்துல இருந்தார், ஒரு மனிதன் செய்த அந்த குற்றத்தின் நிமித்தம் உண்டான ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு அதுதான் தலையின் மேல் இருக்கும். இல்லை, அந்த இடத்துல இருந்து இங்கே வந்து விட்டேன் என்று சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு அது என்னுடைய தலையின் மேல் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்கிறது 100% உண்மை.